இப்போ இந்த தொட்டியில் வந்து நம்ம சாமந்தி கட்டிங்ஸ் நட போகிறோம். ஏற்கனவே புது செடி வாங்கியிருந்த பாருங்க, அந்த செடியிலேருந்து கட் பண்ணிவிட்டு நம்ம கிளையெல்லாம் வச்சுட்டோம், நட்டுட்டு அந்த பெரிய செடி. இப்போ அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து நான் வந்து தண்ணியிலே போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் நடலான்னு சொல்லிவிட்டு வீடியோ பண்ணுறேன் நான். பாருங்கள், இது போல் வந்து நீங்கள் பழைய மண் லீஃபு அதெல்லாம் இருந்ததுன்னா ட்ரை லீஃப்லாம் போட்டு சாயில்குள்ளே கலந்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் செடி நடுங்க, ரொம்ப நல்லது. இது போல் நல்லா கொத்தி விடணும் ஃபஸ்ட் டைம். நீங்கள் வந்து செடிக்கு மண் வந்து நல்லா டைட்டாக இல்லாமல் ஒரு வாட்டி வந்து நீங்கள் நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் செடி நடலாம். அதாவது மணல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மண்ணுக்கு கொத்த தேவை, இது போல் கலர தேவையில்ல, சாதாவே அப்படியே நட்டுடலாம். இப்போ நான் கொஞ்சம் எரு கலக்கலாம்னு சொல்லிவிட்டு இதில் நான் இப்போது சாயிலில் கலந்து விட்டேன். பாருங்கள், இது போல் வந்து நீங்கள் நல்லா வந்து முட்டை ஓடி டீ தூள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு நான் வந்து சாயில்குள்ளே கலந்து வச்சுட்டேன். இது போல் எக்ஸலும் டீ பவுட்ரு டீ வேஸ்ட்டு ரெண்டுமே கலந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு சாயிலில் கலந்து வைக்கும்போது நல்லா ஃபெர்டிலைசராக இருக்கும் பிளான்ட்டுக்கு. எல்லா கட்டிங்ஸும் உங்களுக்கு வேர் பிடிச்சி வரும். ஏற்கனவே வந்து இந்த சாயில் லேசாக டைட் பண்ணிட்டு நீங்கள் நடணும். கொஞ்சம் லேசாக அழுத்தி விடணும் எப்போவுமே சாயில் கலந்து வச்சதுக்கப்புறமும். மாவு பூச்சி கூட இருக்குது, 1-2 இதில் இருக்குது. நான் கையில் எடுத்துகிறேன். நீங்கள் வந்து ஒரு வாட்டி நல்லா நான் ஃபஸ்ட்டு பார்க்கல, நீங்கள் பார்த்துட்டு தண்ணியில் நல்லா போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் வைங்க. சப்போஸ் மாவு பூச்சி இருந்ததுன்னா அதுக்குன்னு செடியெல்லாம் தூக்கி போட தேவையில்ல. 1-2 இருந்தால் க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வேப்பிலை தண்ணியில் நீங்கள் அப்படியே நட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா தான் இருக்குது கட்டிங்ஸ் எல்லாம். தண்ணியில் போட்டுட்டு நம்ம பாதி அளவு கட் பண்ணிட்டோம் அந்த பிளான்ட்லேருந்து. கிரிசாந்திமம் பிளான்ட்டு இது போல் தான் நீங்கள் அப்பப்போ புது செடி வாங்கினா கட் பண்ணிவிட்டு பாதி அளவு இந்த கட்டிங்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் நீங்கள் இது போல் நட்டுடணும். நீங்கள் 10 செடி வைக்கிறீங்கன்னா கூட ஒரு 5-6 செடி வந்து பழிச்சு வரும், அதுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் நட்ட உடனே நீங்கள் வெயிலில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் நிழலில் தான் வைக்கணும். ஷேடில் வச்சா தான் நல்லது. இது போல் நம்ம செடி நடுறோம் கட்டிங்ஸ் எல்லாம், சாமந்தி கட்டிங்ஸு ஒரு 3 டேஸ் இருக்குமோ 2 டேஸ் இருக்குமோ வெயிலில் வைக்காமல் அதுக்கப்புறம் வெயிலில் வச்சிடலாம். சன்லைட்டில் நல்லா வளரும். சன்லைட்டில் வைக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு 3 டேஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து வெயிலில் வச்சுடுங்க, அப்போ தான் வேர் பிடிச்சி வரும். இது போல் நட்டதுக்கப்புறமா நான் வந்து டீ தூள் முட்டை ஓடு போட்டேன். வாழைப்பழம் தோல் தண்ணி நீங்கள் பிசைஞ்சிட்டு ஊற்றி விடுங்க இந்த சாயில்குள்ளே. உடனே ஊற்றக்கூடாது, ஒரு 3 டேஸ் 5 டேஸ் கழிச்சு ஊற்றணும், அப்போ தான் சீக்கிரமாக வேர் பிடிச்சி வரும். ஆலுவேரா கூட நீங்கள் தண்ணியில் கலந்து ஊற்றலாம், மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு தண்ணி கலந்து ஊற்றலாம். இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.